உங்க வாழ்க்கையில கஷ்டம் மேல கஷ்டம் வந்துகிட்டே இருக்கா? வலி மேல வலி வந்துகிட்டே இருக்கா? என்ன செய்றதுன்னு தெரியாம கஷ்டத்துல இருக்கீங்க. வாழ்க்கையில விளிம்புக்கு போயிட்டீங்கன்னா, நோய், வறுமை, கஷ்டம் மேல கஷ்டம். ஏதாவது ஒரு வழியில கஷ்டம் வந்துட்டே இருக்கா? உங்களுக்கான பதிவு தான் அது. இத நீங்க முழுமையா பார்க்கணும். அதாவது நம்மளுக்கு ஏன் கஷ்டம் வருது? வலி, வேதனை, துன்பம், நோய், வறுமை இதெல்லாம் ஏன் வருதுன்னா, நம்முடைய கர்மா தான் காரணம். நம்மளுடைய கர்மா தான் இது எல்லாத்தையும் உற்பத்தி பண்றது. அ அந்த கர்மா தான் பாவமா உருவாகி நம்மள இந்த வகையில தாக்குது. ஓகேவா? இந்த கர்மாவ எப்படி நம்ம வந்து டிரைவ் பண்றது? அதாவது வந்து இந்த கர்மாவ எப்படி நம்ம அழிக்கிறது? இந்த கர்மாவ எப்படி கழிக்கிறது? அப்படிப்பட்ட ஞானமுடைய நூல் தான் பகவத்கீதை. இந்த பகவத்கீதையில மட்டும் தான் கிருஷ்ண பரமாத்மா, இந்த கர்மாலருந்து எப்படி நம்ம வெளிய வந்து ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்றது. அதாவது இந்த கர்மா தான் நம்மளுக்கு துன்பத்த குடுக்குது. இந்த கர்மா தான் சின் ஆகி நம்மள அடிக்குது. இந்த சின்லருந்து இந்த கர்மத்திலருந்து நம்ம எப்படி வெளிய வந்து ஒரு சுபிக்ஷமான வாழ்க்கைய வாழ்றது என்கின்ற உயர்ந்த ஞானத்தை உடைய நூல் தான் பகவத்கீதை. இந்த பகவத்கீதைய நீங்க முழுமையா படிச்சா தான், உங்களுக்கு கர்மானா என்ன? அதுலருந்து எப்படி வெளிவருது என்கின்ற ஒரு அறிவு வந்து உங்களுக்கு தெளிவு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த பகவத்கீதை எல்லாராலயும் படிக்க முடியாது கரெக்ட்டா? எல்லாராலயும் ஒவ்வொரு ஸ்லோகமா படிச்சு இதுக்கான பொருள உங்களால வந்து தெரிவிக்க முடியாது. இன்னொன்று இந்த பகவத்கீதைய படிக்கிற அளவுக்கு நமக்கு சக்தியும் கிடையாது, ஞானமும் கிடையாது. ஆனா ராமானுஜர் பார்த்தீங்கன்னா, இந்த பகவத்கீதைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கமெண்ட்ரி குடுத்திருக்காரு. இந்த கமெண்ட்ரி என்னன்றத நான் வந்து முழுமையா அ அ ரிசர்ச் பண்ணி, அனலைஸ் பண்ணி, நான் வந்து ஒரு கோர்ஸா நான் குடுத்துருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா, பகவத்கீதை லைஃப் மாஸ்டரி கோர்ஸ்ன்றது. இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. நம்முடைய சேனல் பயோலயும் இந்த லிங்க் இருக்குது. இது மூலியமா நீங்க என்ரோல் பண்ணி நீங்க பகவத்கீதைய கத்துக்கலாம். இது என்ன ஸ்பெஷாலிட்டின்னா, நோ ஸ்லோகாஸ், எசென்ஸ் மட்டும் தான் இருக்கும். சிம்பிளா லைஃப்க்கு ஏத்த மாரி உங்களுக்கு நான் சொல்லிக் குடுத்துருப்பேன். லைஃப்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், சாரி லைஃப்ல வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, அந்த அந்த நாலேட்ஜும் உங்களுக்கு நான் குடுத்துருப்பேன். இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் இல்லாம எல்லாருக்கும் புரியும் வகையில இந்த பகவத்கீதை இருக்கும். அதனால அனைவரும் இந்த இந்த கோர்ஸ வாங்கி படிங்க. நன்றி, வணக்கம். தேங்க்